வணக்கம் நண்பர்களே. டெய்லியும் காலமாக நமக்கு யோசனை என்னென்னா இன்றைக்கி என்ன செய்யலாம் அந்த மாதிரி தான் நம்ம கிச்சனில் போய் நின்றுட்டு யோசிப்போம். அதுக்காக ரொம்பவே சுலபமாக நம்ம சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் நான் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ கேட்டு டெய்லி ஒவ்வொரு பிரேக்ஃபாஸ்ட் செய்து அசத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரொம்பவே சுவையான மசாலா தோசை. மசாலா தோசை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். இதுக்கு ரொம்ப பொருட்கள் எல்லாம் தேவையில்லை. தோசை மாவு கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இருக்கும். அப்புறம் உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய், இது எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய திங்ஸ் தான். இதை வச்சுட்டு எப்படி நம்ம மசாலா தோசை செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கு மசாலா நம்ம செய்யணும். அதுக்கு வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு இதையும் சேர்த்து வேக வச்சு மசித்து எடுத்த உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிளறும்போது மசாலா ரெடி ஆகிரும். அதுக்கப்புறமா சாதா நம்ம தோசை சுடுற மாதிரி சுட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம வேக வச்சிருந்த அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை அதில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசையை மடித்து பரிமாறணும். அவ்வளோதான், மசாலா தோசை ஈஸியாக ரெடி ஆயிருச்சு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவல் உப்புமா. இதுக்கு கெட்டி அவல் இருக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, துருவிய தேங்காய், முந்திரி பருப்பு கொஞ்சம், அப்புறம் தாளிப்பு பொருட்கள் கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, மஞ்சள் தூள், எண்ணெய், உப்பு, இது எல்லாமே நம்ம வீட்டில் பொதுவாக இருக்கிற திங்ஸ் தான். அவலை நல்லா கழுகி 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. தண்ணியை முழுமையாக வடிகட்டிட்டு அப்புறம் உப்பும் மஞ்சள் தூளும் கலந்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கி தாளிச்சிருங்க. கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு கடலைப்பருப்பு எல்லாம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிடலாம். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சமாக வதக்க வேணும். அப்புறம் தயார் செய்து வச்சுருந்த அவலை நல்லா கிளறி விட்டுருங்க. இதை மிதமான தீயில நம்ம வேக வைக்கணும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக அவல் உப்புமா ரெடி. அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவையான குழிப்பணியாரம். இதுவும் சட்டுன்னு செய்திடலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே எல்லாமே ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இட்லி மாவு 2 கப்பு, பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வேணும். தாளிப்பு பொருட்களும் தேவை. வதக்கி வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் நம்ம வானலியில் சேர்த்து கிளறி விட்டுறலாம். உப்பு, மிளகுத்தூள், சீரகம், அது மட்டும் இல்லை துருவிய தேங்காயும் சேர்த்து கலக்கிடலாம். அப்புறம் பணியாரக்கல்லை சூடாக்கிட்டு ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் தயார் செய்து வச்சுருக்கிற அந்த மாவை ஊற்றி மிதமான தீயில வேக விட்டுருங்க. 2 சைடுமே மாறி மாறி நம்ம திருப்பி போட்டுட்டு சூடாக பரிமாறுங்க. இதுக்கு கூட தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். சாம்பாரும் சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா என்னென்னா பெசரட்டு. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ். இதுக்கு பச்சை பயிறு 1 கப்பு, பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய், இஞ்சி 1 துண்டு, அப்புறம் சீரகம், உப்பு, எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பச்சை பயிறு பச்சரிசியையும் சேர்த்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வடிகட்டிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கு கூட பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் மற்றும் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. தேவையான தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருங்க. தோசைக்கல்லை சூடாக்கிட்டு 1 கரண்டி மாவை ஊற்றி மெல்லியதாக பரப்பி விடுங்க. சுற்றிலும் எண்ணெயோ நெய்யோ விட்டுட்டு அந்த பெசரட்டு பொன்னிறமாகும் வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரொம்பவே சூடாக இருக்கும்போது நல்லா அப்படியே பெசரட்டை மடித்து தேங்காய் சட்னி இல்லைன்னா இஞ்சி சட்னி இல்லை சாம்பார், நார்மலாக நம்ம தோசை சாப்பிட்ற மாதிரி எந்த சைட் டிஷ் வேணாலும் இதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிஷ் பார்க்கலாம். அடுத்த டிஷ் பார்த்துடலாமா? ரவா இட்லி தான். ரொம்பவே சிம்பிளாக செய்திடலாம். இதுக்கு தேவை ரவா 1 கப்பு, தயிர் 1 கப், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் தாளிப்பு பொருட்கள் எல்லாம் தேவை. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ரவையை நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட தயிர் சேர்த்து நல்லா கிளறிட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் தாளிப்பு பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், அப்புறம் எண்ணெய், உப்பு, மிளகுத்தூள், அப்புறம் சீரகம், இது கூடவே துருவின தேங்காயும் நல்லா சேர்த்து கலக்கிடுங்க. அப்புறம் இட்லி மாவை இட்லி பாத்திரத்தில் ஊற்றி ஆவியில் வேக வச்சுட்டு சூடாக பரிமாறுங்க. இது கூடவே சாம்பார் இருந்ததுன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்காய் சட்னியும் சுவையாக இருக்கும்.
இனிமே டெய்லி காலமா என்ன செய்கிறதுன்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.